வெல்கம் டு அரியந்த் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்திய விடுதலை போராட்டத்துல பெண்களோட பங்குவை பத்தி பார்க்க போறோம். அதுல டிஎன்பிசில கேட்கப்பட்ட வினா விடைகளை நம்ம பார்ப்போம். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்தியடிகளால தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று யாரை அழைக்கப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தியோட பேரையும் அவங்களுடைய அப்பாவோட பெயரையும் இணைச்சு சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. யான்னு பாத்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள் நிறைவேற்காங்க. இதுல அடுத்து ஏன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலைமாள் பின்னாடி வருவாங்க, நான் சொல்றேன். அப்போ காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுபவர் அம்புஜத்தம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவற்றுள் அம்புஜத்தம்மாள் அறியாத மொழி, அவங்களுக்கு தெரியாத மொழிகள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன மொழி தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி தெரியாது. அப்போ அறிந்திருந்த மொழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலம், தமிழ் தெரியும், ஆங்கிலம், இந்தி, அடுத்து சமஸ்கிருத மொழிகளை அவங்க கத்துட்டு இருக்காங்க. அப்போ இவற்றுள் அம்புஜத்தம்மாள் அறியாத மொழிகள், அப்போ மலையாளம் அவங்களுக்கு தெரியாது, தமிழ் தெரியும், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருத மொழிகளை அம்புஜத்தம்மாள் தெரிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய எளிமையான வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு அம்புஜத்தம்மாளும் எளிமையாக வாழ்ந்தார் அப்படின்னா கஸ்தூரிபாய் அம்மையாருடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஈர்ப்பால அம்புஜத்தம்மாளும் எளிமையாக வாழ்ந்திருக்காங்க. அப்போ கஸ்தூரிபாய் அம்மையார் எளிமையாக வாழ்ந்ததும் அம்புஜத்தம்மாளும் எளிமையாக வாழ்ந்ததா குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனற்றுள் யாருடன் இணைந்து அம்புஜத்தம்மாள் பின் அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடினார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடிமைத்தனத்தை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. அப்போ அடிமைத்தனத்தை எதிர்த்து போரிட்டதுல யாருடன் இணைந்த பின்னாடி அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அம்மையார், வைமு கோதை நாயகி அம்மையார். இவங்க ரெண்டு பேருடன் இணைஞ்சுதான் அடிமைத்தனத்துக்கு எதிராக அம்புஜத்தம்மாள் போராடி இருக்காங்க. அப்போ ருக்மணி லட்சுமிபதி, வைமு கோதை நாயகி ரெண்டுமே ஆன்சர். அடுத்த கொஸ்டின், யாருடைய பாடல்களை பாடி அம்புஜத்தம்மாள் மக்களிடையே விடுதலை உணர்வை ஊற்றினார்? அத விடுதலை அப்படின்ற ஒரு உணர்வை அம்புஜத்தம்மாள் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டினார் அப்படின்னு சொன்னாங்க. யாருடைய விடுதலைன்னு பாத்தீங்கன்னா பாரதியாருடைய பாடல்களை பாடிதான் அம்புஜத்தம்மாள் மக்களிடையே விடுதலை அப்படின்ற ஒரு உணர்வை ஊட்டியிருக்காங்க. அடுத்து இவங்க எல்லாமே பாரதியார் எல்லாமே கவிஞர்கள். பாரதியார், பாரதிதாசன், ரவீந்திரநாத் தாகூர் கிடையாது. அடுத்து அரவிந்த் கோஷ் வர்றது கிடையாது. அடுத்து, எதற்கு எதிராக மறியல் போராட்டம் நிகழ்த்தியதால் அம்புஜத்தம்மாள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார்? அதாவது அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்ன போராட்டத்துக்காக அவங்க அந்த போராட்டம் செஞ்சதுக்காக அம்புஜத்தம்மாளை வேலூர் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்நிய துணிகளை எதிர்த்து போராட்டம் செஞ்சிருப்பாங்க. அந்த போராட்டத்துக்காக அந்த நிகழ்வின் காரணமாக அம்புஜத்தம்மாளை வேலூர் சிறையில அடைச்சிருக்காங்க. அவங்க வேலூர் சிறையில் மட்டும் இல்லாம வேற எந்த சிறையில எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர், பெல்லாரி, அடுத்து வேலூர், அடுத்து திருச்சி. அப்போ அம்புஜத்தம்மாள் என்னென்ன சிறையில எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர், பெல்லாரி, வேலூர், திருச்சி சிறையில எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அந்நிய துணிகளை எதிர்த்து மறியல் போராட்டம் செய்ததற்காக அவங்கள வேலூர் சிறையில அடைச்சிருக்காங்க. இவங்க வேலூர் சிறையில இருக்கும் போதேதான் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா கர்ப்பமா இருந்திருப்பாங்க. அப்போதான் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அதனால ஒரு மாசம் பரோல் கேட்டு வெளியே வந்திருப்பாங்க. வெளியே 15 நாள், குழந்தை பிறந்து 15 நாள் தான் வெளியே இருந்திருப்பாங்க. திரும்ப உடனே என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிறந்த குழந்தையோட அவங்களுடைய அவங்க மகளையும் கூப்பிட்டு வேலூர் சிறையில போய் இவங்க அடைஞ்சிருப்பாங்க. அப்போ சிறையில் இருக்கும் போதே கருவுற்ற ஒரு பெண் சிறையில் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் பரோல் கேட்டு வருவாங்க. ஆனா 15 நாள் வெளியில இருந்து திரும்ப 15 நாள் கழிச்சு பிறந்த குழந்தையோட சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு பெண்மணி அம்புஜத்தம்மாள். அதான் அந்நிய துணிகளுக்கு எதிரான மறியல் போராட்டம் நிகழ்த்தியதால் அம்புஜத்தம்மாள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இது அந்நிய துணிகளை எதிர்த்து. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தனது தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர். நம்ம பஸ்ல பார்த்தோம். யாருன்னு பாத்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள். இந்த அம்புஜத்தம்மாள் என்பதுனா 70 ஆண்டு நினைவாக, அவங்க பிறந்து 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம்
நான் கண்ட பாரதம் அப்படின்ற ஒரு அரிய நூலை வந்து எழுதியிருப்பாங்க. அதுதான் யாருன்னா அம்புஜத்தம்மாள் எழுதியிருக்காங்க. அவங்க காந்தியடிகளின் பெயரையும் அவங்க அப்பாவோட பெயரையும் இணைச்சு சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர் அம்புஜத்தம்மாள். 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படின்ற ஒரு அரிய நூலை எழுதியவரும் அம்புஜத்தம்மாள் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1964ஆம் ஆண்டு அம்புஜத்தம்மாளுக்கு வழங்கப்பட்ட விருது இது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்போ நாம 70 ஆண்டு நினைவாக வந்து நான் கண்ட பாரதம் அப்படின்ற ஒரு அரிய நூலை தான் வந்து எழுதியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 1964 அவங்களுக்கு ஒரு விருது வந்து கொடுத்திருக்காங்க. அந்த விருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ என்ற விருது 1964 கொடுத்திருக்காங்க. யாருக்கு? அம்புஜத்தம்மாளுக்கு கொடுத்திருக்காங்க. 1964 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படின்ற ஒரு அரிய நூல் எழுதியவன் அம்புஜத்தம்மாள் எழுதியிருக்காங்க. அவன் அப்பாவுடைய பெயரையும் காந்தியோட பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தையும் அமைத்தவர் அம்புஜத்தம்மாள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் கண்ட பாரதம் என்னும் அரிய நூலை எழுதியவர் அம்புஜத்தம்மாள் வந்து எழுதியிருக்காங்க. நான் கண்ட பாரதம் என்னும் நூலை எழுதியவர் அம்புஜத்தம்மாள். எத்தனை ஆண்டு நினைவாக அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 ஆண்டு நினைவாக தான் இந்த ஒரு அரிய நூலை வந்து எழுதியிருக்காங்க. நூலோட பேர் நான் கண்ட பாரதம் என்னும் அரிய நூல், அம்புஜத்தம்மாள் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென் ஆப்பிரிக்காவின் முதல் பெண்மணி என்ற சிறப்பை பெற்றவர் யார்? அதாவது 1921 ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடைபெற்றது. 1921 ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற போது தென்னிந்தியாவில முதல் பெண்மணியா வந்து கலந்துகிட்டு அதுல சிறப்பை பெற்றவங்க யார் அப்படின்னு சொன்னா அஞ்சலை அம்மாள் தான் ஃபர்ஸ்ட். அவனுடைய போராட்டத்துல தொடங்குறது முதல் போராட்டம் ஒத்துழையாமை இயக்கம் 1921 வராங்க. அதாவது தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி என்ற சிறப்பை பெற்றவர் அஞ்சலை அம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். அஞ்சலை அம்மாள் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அஞ்சலை அம்மாள் எங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல பிறந்திருக்காங்க. அப்ப அஞ்சலை அம்மாள் எந்த ஊரை சேர்ந்தவர்? கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின். பின்வரும் எந்த இயக்கத்துல சேர்ந்து அஞ்சலை அம்மாள் தனது அரசியல் வாழ்வை துவங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ முதலா எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்துல 1921 ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பின்வரும் எந்த இயக்கத்துல சேர்ந்து அஞ்சலை அம்மாள் தனது அரசியல் வாழ்வை வந்து துவங்கினாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் 1921 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1927ஆம் ஆண்டு நடைபெற்ற நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தனது நீலன் சிலை அகற்றும் போராட்டம் 1927 வந்து நடைபெற்றுச்சு. அந்த நடைபெறும் போது தன்னுடன் தனது 9 வயது மகள், அதாவது 9 வயது மகளையும் அஞ்சலை அம்மாள் பங்கேற்க செய்தனர். அதாவது அஞ்சலை அம்மாவோட பொண்ணு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. யாரு? அஞ்சலை அம்மாள் வச்ச பெயர். அப்புறம் காந்தியடிகள் கூட்டு போயிட்டு வச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து அழைச்சிருப்பாங்க. அப்போ இவங்க லீலாவதியோட பொண்ணுக்கு, அதாவது அவனுடைய பொண்ணு அம்மா கண்ணுக்கு வந்து 9 வயதா இருக்கும்போது அதான் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் 1927 நடைபெறும் போது போராட்டத்தில் தன்னுடன் தனது 9 வயது, அதாவது அஞ்சலை அம்மாளோட பொண்ணு அம்மா கண்ணுக்கு 9 வயசு. அப்போ 9 வயசா இருக்கும் போது அஞ்சலை அம்மாள் பங்கேற்க செய்தனர். அஞ்சலை அம்மாள் மகளின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அஞ்சலை அம்மாளோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா கண்ணு. அதாவது அந்த நீலன் சிலை அகற்றும் போராட்டம் 1927 நடைபெறும் போது அஞ்சலை அம்மாளோட பொண்ணுக்கு வந்து 9 வயசு. அப்போ 9 வயசுன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களோட பொண்ணு பேரு கேட்டிருக்காங்க. அப்போ அம்மா கண்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அம்மா கண்ணு என்னும் பெயரை அம்மா கண்ணு என்ற பெயரை மறு பெயரிட்டு தன்னுடன் வார்தா ஆசிரமத்துக்கு காந்தியடிகள் அழைத்து சென்றார். அதாவது அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் இருந்திருக்கும், அவங்க அம்மா வச்ச பெயர். அந்த பேரை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து மாத்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வந்து அவருக்கு வேறு பெயரை வைக்கிறாரு. மறு பெயரிட்டு அவர் என்ன பண்றாங்க, லீலாவதின்னு பாத்தீங்கன்னா வாரதா அப்படின்ற ஒரு ஆசிரமத்திற்கு காந்தியடிகள் அழைத்துச்சுள்ளார். அப்ப யாருடைய பொண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாளுடைய பொண்ணுதான் லீலாவதி. லீலாவதிக்கு அஞ்சலை அம்மாள் வச்ச பேருன்னு பாத்தீங்கன்னா அம்மா கண்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு நடைபெற்ற அனைத்திந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு அஞ்சலை அம்மாள் தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டிருக்காங்க. அனைத்திந்திய மகளிர்
காங்கிரஸ் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. அந்த அனைத்திந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு வந்து அஞ்சலை அம்மாள் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. அப்ப அஞ்சலை அம்மாள் தலைமை தாங்கின வருடம் அப்படின்னா 1931 தான் அனைத்திந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு அஞ்சலை அம்மாள் வந்து தலைமை வகிச்சிருக்காங்க 1931. பிரசவத்திற்காக 1 மாத காலம் பரோல் கேட்ட வீர தமிழச்சி யார்? 1 மாத காலம் வந்து கேக்குறாங்க. ஆனா 1 மாசம் இருந்தாங்களா வெளியிலன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. 15 நாள்ல தான் வெளியே இருந்திருப்பாங்க. 15 நாள்ல வெளியே இருந்தோடனே திரும்ப குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்க சிறையில வந்திருப்பாங்க. அப்போ சிறையில வரும்போதே எந்த சிறைக்கு? பொண்ணும் அம்மாவும் வேலூர் சிறையில அடைச்சிருப்பாங்க. அப்போ பிரசவத்திற்காக 1 மாதம் பரோல் கேட்ட வீர தமிழச்சி அஞ்சலை அம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அஞ்சலை அம்மாள் பங்கேற்ற போராட்டங்கள் எவை? அப்போ அஞ்சலை அம்மாள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? ஒத்துழையாமை இயக்கம் போராட்டம் நடைபெறும் போதுதான் முதல்ல அவருடைய அரசியல் வாழ்வு அதுலதான் தொடங்கினாங்க 1921. அடுத்து நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், அதுல கலந்துக்கிட்டாங்களா? ஆமா, அந்த போராட்டத்துல பங்கேற்றுக்கிட்டாங்க. மறியல் போராட்டம் மற்றும் தனியால் அற போராட்டத்துல கலந்துக்கினாங்களா? ஆமா, இந்த போராட்டத்திலையும் அஞ்சலை அம்மாள் கலந்து கொண்டாங்க. அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், இதுலயும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், தனியால் அற போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், இந்த இயக்கத்தில எல்லாம் பங்கெடுத்த ஒரு பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் தான் பங்கேற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும், அதாவது குடும்பத்துல அவங்க ஆல்ரெடி சொத்து வச்சிருப்பாங்க, அந்த சொத்துக்களையும் அவங்க வந்து கடைசியா ஒரு வீட்டுல வந்து வசிச்சுட்டு இருக்காங்க, அந்த குடியிருந்த வீட்டையும் வந்து விற்று விடுதலை போராட்டத்திற்காக செலவு செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள். அவங்க சொத்து நிறைய இருந்திருக்கும், அந்த சொத்து பிளஸ் தான் இருந்த வீட்டையும், அதாவது தான் அப்படின்னும் போது அஞ்சலை அம்மாளோட வீட்டையே வந்து வச்சுட்டு, அதாவது வித்துட்டு போராட்டத்துக்காக செலவு செஞ்ச ஒரு பெண்மணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் வந்து செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து குடியிருந்த வீட்டையும் சொத்துக்களையுமே என்ன பண்ணிருப்பாங்க? விடுதலை போராட்டத்திற்காக செலவு செஞ்ச ஒரு பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள். அடுத்து வந்து இந்த அம்புஜத்தம்மாள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏராளமான சொத்துக்கள் வந்து இருந்திருக்கும். ஏராளமான சொத்துக்கள் இருந்தாலும் அதை பயன்படுத்தாம இவங்களுடைய சொந்த உழைப்பினால அரசியல்ல வந்து, அதாவது விடுதலைக்காக போராடின ஒரு பெண்மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள். இவங்க இருந்த வீட்டை எல்லாமே விட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? சொத்து சுகம் எல்லாமே வந்து இருந்திருக்கும் அதை இவங்க அனுபவிக்க மாட்டாங்க. தன் சொந்த செலவுனால அவங்க கிட்ட இருக்கிற, அவங்க விடுதலை போராட்டத்துக்காக ஈடுபட்ட ஒரு பெண்மணியா கருதப்படுறாங்க. இவர் மிகச் சிறந்த பேச்சாளர். வெள்ளையனே வெளியேறு காலங்களில் பல நகரங்களுக்கு சென்று தனது பேச்சாற்றல் மூலமாக விடுதலை வேட்கையை ஊட்டியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாங்க? மிகச்சிறந்த பேச்சாளராக வந்து கருதப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளையனே வெளியேறு காலத்தில் பல நகரங்களுக்கு சென்று தனது பேச்சாற்றல் மூலமாக முன்னைய பார்த்தோம், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல வந்து கலந்துக்கணும் பார்த்தோம். யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் தான். இவர் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் கருதப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதுரையில் முதல் பட்டதாரி பெண். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் வந்து நம்ம யார சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தான் வந்து சொல்றோம். அப்போ மதுரையில பிறந்தது மட்டுமல்லாமல் மதுரையின் முதல் பெண் பட்டதாரியாக கருதப்படுபவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது கிருஷ்ணம்மாள் வாங்கிய விருது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணம்மாளுக்கு என்னென்ன விருது கொடுத்திருக்காங்க, என்ன விருது வந்து கொடுக்கல? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4ல எந்த விருது வந்து வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தாமரை விருது வந்து வாங்கியிருக்காங்க. அது இந்திய அரசோடைய விருது தான் தாமரை விருது. அடுத்து ஸ்வீடன் நாட்டோட அரசு விருதுன்னு பாத்தீங்கன்னா வாழ்வுரிமை விருது. சுவிட்சர்லாந்து நாட்டோட விருதுன்னு பார்த்தோம்னா காந்தி அமைதி விருது கொடுத்திருக்காங்க. அப்ப இந்திய அரசு தாமரை விருது வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வாங்கியிருக்காங்க. ஸ்வீடன் நாட்டோட அரசு வாழ்வுரிமை விருது கிருஷ்ணம்மாள் வாங்கியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து நாட்டோட அரசு காந்தி அமைதி விருதும் வாங்கியிருக்காங்க. இது 3மே வாங்கியிருக்காங்க. ஸ்ரீ சக்தி புரஸ்கார் இந்திய அரசு விருது வந்து இவங்க வாங்கல. யார் வாங்கியிருக்காங்கன்னா சின்ன பிள்ளை வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இதுதான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள்
பின் வருவனவற்றுள் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பங்கெடுக்காத இயக்கம் எது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எந்த இயக்கத்துல வந்து பங்கெடுத்துக்கல அப்படின்னு சொல்லி, யாரு? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அப்போ சர்வோதயா இயக்கம், பூமிதான இயக்கத்துல வந்து அவங்க பங்கேற்றுக்கிட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த போராட்டத்துல பங்கெடுத்துட்டாங்க. ஜாதி ஒழிப்பு இயக்கத்துல வந்து அவங்க பங்கேற்கவில்லை. அப்போ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பங்கெடுத்த இயக்கம் சர்வோதயா இயக்கம், பூமிதான இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல பங்கெடுத்துக்கிட்ட ஒரு பெண்மணி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின், உழுபவருக்கு நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழுபவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர். அதாவது நிலத்துல வந்து உழுதுட்டு இருக்காங்கன்னா உழுபவருக்கு நில உரிமை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. யாரு? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். வேளாண்மை இல்லாத காலத்திலயும் அவங்க உழுபவருக்கு, வேலை செய்வர்களுக்கு வேறு பணிகள் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானத்தை வர ஏற்பாடு செய்தவர் யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கு இந்திய அரசு வழங்கப்பட்ட விருது. அதாவது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கு இந்திய அரசு 2020 ஒரு விருது கொடுத்திருக்காங்க. அப்ப 2020 வழங்கப்பட்ட விருது, என்ன விருது கொடுத்து அவங்கள சிறப்பிச்சிருக்காங்கன்னா பத்மபூஷன் அப்படின்ற விருதை 2020 வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அம்மாள் வாங்கியிருக்காங்க. அடுத்து பத்மஸ்ரீ விருது 1989 வந்து வாங்கியிருக்காங்க. அப்ப பத்மஸ்ரீ விருது 1989 பெற்றவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்து பத்மபூஷன் என்ற ஒரு விருதை 2020 கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பெற்றிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் 1958 வந்து யாரை சந்தித்தார் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங்க சந்திருக்கார். அது மட்டும் இல்லாம 2006 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது பவள விழா வந்து நடைபெற்றிருக்கு. அந்த பவள விழாவுக்கு தலைமை தாங்கினவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தான் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. இப்போ 2006 அதாவது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கு 1958 யாரை வந்து சந்திச்சாருன்னா மார்ட்டின் லூதர் கிங்க சந்திச்சிருக்காரு. அடுத்து இன்னொன்னு வந்து 2006 வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போராட்டத்திற்காக பவள விழா வந்து நடைபெற்றிருக்கு. அந்த பவள விழாவுக்கு தலைமை தாங்கினவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்து வந்து இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிந்துரைச்சிருக்காங்க. எதுக்காக பரிந்துரை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பரிந்துரை மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஆனா நோபல் பிரைஸ் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 2014 சென்னையில 2014 சென்னை சர்வோதய குறும்பட விழாவில் 2004 சென்னையில சர்வதேச குறும்பட விழா வந்து நடைபெறுது. அந்த நடைபெற்ற விழாவில திரையிடப்பட்ட த ஃபியர் சோல் அப்படின்ற ஒரு குறும்படம் வந்து யாரை பற்றியது அப்படின்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வந்து பற்றியதான். அந்த குறும்படத்தோட பேர் வந்து த ஃபீல் சோல் அப்படின்ற ஒரு குறும்படம் வந்து யாரை பற்றியதுன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். எப்போ 2014 சென்னையில சர்வதேச குறும்பட விழா ஒண்ணு நடைபெற்றிருக்கு. அந்த விழாவில குறும்படம் வந்து யாரை பற்றியதை வந்து தேடப்பட்டிருக்காங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனை பத்தி திரையிட்டு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தமிழ்நாட்டின் முதல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எங்க ஜனநாயக மாதர் சங்கத்தோட தமிழ்நாட்டின் முதல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஜானகி அம்மாள். அதாவது தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜானகி அம்மாள் தான் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தமிழ்நாட்டின் முதல் தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இவர் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை. இவர் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை, மேடை நாடக கலைஞர், விவசாய சங்கத்தின் தலைவர்களில் ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜானகி அம்மாள் தான். இந்திய விடுதலை போராட்டத்துல வீராங்கனையாகவும் மேடை நாடக கலைஞர்களில் விவசாய சங்கத்தோட தலைவர்களில் ஒருவராகவும் கருதப்படுவர் ஜானகி அம்மாள் வந்து கருதப்படுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இவர் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர். எங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க? சென்னையில மாகாண சட்டமன்றத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் உறுப்பினர். அடுத்து சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சர். அது மட்டும் இல்லாம 1937 என்ன பண்ணிருக்காங்கன்னா சட்டமன்றத்துல துணை சபாநாயகரா இருந்திருக்காங்க.
சட்டமன்றத்துல துணை சபாநாயகரா இருந்திருக்காங்க. அடுத்து வந்து முதலமைச்சர் டி பிரகாசம். டி பிரகாசம் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய அமைச்சரவையின் கீழே இவங்க வந்து பொது சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்காங்க. பொது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சென்னை மாகாண சட்டமன்றத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர். அடுத்து சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சர். 1937 சட்டமன்றத்துல துணை சபாநாயகரும் இருக்காங்க. அடுத்து முதலமைச்சர் டி பிரகாசமோட அவையில பொது சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் தான் இருக்காங்க. அப்போ சென்னை மாகாணத்தின் சட்டமன்றத்தின் முதல் பெண் உறுப்பினர் ருக்மணி லட்சுமிபதி அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1926 பாரிஸ்ல நடைபெற்றிருக்கு. அந்த பாரிஸ்ல என்னன்னா பெண்கள் வாக்குரிமை கூட்டணி பேராயத்தில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்காக சிறை சென்ற ஒரு பெண்மணியும் ருக்மணி லட்சுமிபதி தான். இங்க 1926 பாரிஸ்ல நடைபெற்றிருக்கு. பெண்களுக்கான வாக்குரிமை கூட்டணி பேராயத்துல இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்ட ஒரு பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நிறுத்தி விடுவது என்பது என் கையில் இல்லை. அதாவது கள்ளுக்கடை மறியல் போராட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. அந்த நடைபெற்றிருக்கிற போராட்டம் வந்து என் கையில வந்து கிடையாது, அது ஈரோட்ல இருக்கிற 2 பெண்களோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இருக்கிறது என்று காந்தி கூறியது அந்த 2 பெண்மணிகள் யார் அப்படின்னு சொன்னார். அந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். அதை நடைபெற்றிருக்கும் போது இது வந்து என் கையில வந்து கிடையாது, இது ஈரோட்ல இருக்கிற 2 பெண்களோட கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கூறிய அந்த 2 பெண்மணிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகம்மையாரும் கண்ணம்மாளும். நாகம்மை வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரோட மனைவி. கண்ணம்மாள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரோட தங்கை. அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து குறிப்பிடுறார். தன் கணவன் ஸ்ரீனிவாசவரதன் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு கைதானவுடன், கள்ளுக்கடை மறியல்னால அவங்களுடைய கணவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கைதாகிறாரு. அதை நடத்தி வந்த பாரத ஆசிரமத்தை திறம்பட நடத்தியதோடு கதர் விற்பனையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அதாவது யாருடைய கணவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பத்மாசினி அம்மையாருடைய கணவன்னா சீனிவாசவரதன். இவர் என்ன பண்றாருன்னா கள்ளுக்கடை மறியல்ல போராட்டம் வந்து செய்யறாரு. போராட்டம் செய்யும் போது அதுல ஈடுபட்டு கைது பண்ணிடுறாங்க. கைதானுடன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் நடத்தி வந்த பாரத ஆசிரமம். அப்போ பாரத ஆசிரமத்தை வந்து நிறுவனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனிவாசவரதன். அவர் நடத்திட்டு வந்த ஆசிரமத்தை திறம்பட நடத்தியதோடு கதர் துணியை வந்து விற்பனையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மாசினி அம்மையார் தான் வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கதர் உற்பத்தியை வந்து பெருக்கணும். கதர் உற்பத்தியை பெருக்க 1924 பத்மாசினி அம்மையார் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. அதுல 1924 பத்மாசினி அம்மையார், தாயம்மாள், அடுத்து ஜோசப், சுந்தர் மையங்கார், சுப்புலட்சுமி அம்மையார், அடுத்து டிவிஎஸ் சவுந்தரம் அம்மையார் ஆகியோர் எல்லாருமே சேர்ந்து மதுரையில நிறுவுறாங்க. எதுக்காகனா கதர் உற்பத்தி வந்து பெருக்கணும் அப்படின்றதுக்காக 1924 மதுரையில ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க. அந்த அமைப்போட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சகோதரிகள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க. எதுக்காகனா கதர் உற்பத்தியை வந்து பெருக்கணும் அப்படின்றதுக்காக மதுரையில் நிறுவிய ஒரு அமைப்பு சகோதரிகள் சங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1857 முதல் இந்திய சுதந்திர போர் என்று வர்ணிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வி.டி. சவாகர் வந்து அழைச்சிருப்பாரு. இதுல 1857 இந்தியாவில் முதல் சுதந்திர போராட்ட வரலாறு என்ற வீர சவாகரார், அதான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். 1857 வீர சவாகர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஆங்கிலத்துல வந்து எழுதப்பட்டதை வந்து தடை செஞ்சிருக்காங்க.
வீர சவாகர் ஆங்கிலத்தில் எழுதுந்த தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகத்தை எளிய தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எளிய தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமதி TVS சௌந்தரம் அம்மாள் தான் வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இது தமிழ்ல மொழிபெயர்த்து எப்படி பண்ணிருப்பாங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து எடுத்துட்டு வந்து பாண்டிச்சேரியில இருந்து புத்தகத்தை எடுத்துட்டு வந்து இங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா VD சவாகர் வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு, அதை வந்து தமிழ்ல வந்து வெளியிட்டாங்க. அந்த புக்ல என்ன இருக்கும் அப்படின்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1857 புரட்சி நடைபெறும் போது அதுல நீல் வந்து என்னெல்லாம் கொடுமைகளை வந்து செஞ்சிருந்தாரோ அந்த கொடுமைகளை பத்தி முதல் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு 1857 அந்த புத்தகத்துல இவர் ஆங்கிலத்திலிருந்து வந்து தமிழ் எழுதி பார்க்கும் போது அந்த நீல் என்னென்ன கொடுமையெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துல வந்து வெளிவந்திருக்கான். யார் எழுதியிருக்காங்க? திருமதி TVS சௌந்தரம் அம்மையார் எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்தில் எழுதினவர் VD சவாகர், தமிழ் எழுதினவங்க சௌந்தரம் அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1929ஆம் ஆண்டில் சென்னையில என்ன பண்ணிருக்காங்க? இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி இளைஞர்களின் மகளிரிடமும் தேச பக்தியை ஏற்படுத்த உழைச்சவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 1929ஆம் ஆண்டில் சென்னை இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி இளைஞர்களிடம் மகளிரிடமும் தேச பக்தியை ஏற்படுத்த உழைத்த ஒரு பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமதி அம்மையார் தான் வந்து உழைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சின்ன பிள்ளை பெற்ற விருதுகளில் தவறானது, அதாவது சரியற்றதை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறானது. அப்ப சின்ன பிள்ளை எந்த விருது வந்து வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன விருது வாங்கல? பெண் ஆற்றல் விருது வாங்கியிருக்காங்க மதுரை சின்ன பிள்ளை. அடுத்து அவ்வை விருது வந்து வாங்கியிருக்காங்க. தாமரை செவ்வனி விருது வந்து வாங்கல. இவங்க யாரு வாங்கியிருக்காங்கன்னா பால சரஸ்வதி வந்து வாங்கியிருக்காங்க. தாமரை செவ்வனி விருது பால சரஸ்வதிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பொதிகை விருது வந்து மதுரை சின்ன பிள்ளைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ மதுரை சின்ன பிள்ளை பெற்ற விருதுகள் பெண் ஆற்றல் விருது, அவ்வை விருது, பொதிகை விருது வாங்கியிருக்காங்க. பால சரஸ்வதி மதுரை தாமரை செவ்வனி விருது வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 7 வயதாக இருக்கும்போது 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்துல எவ்வளவு வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வயசு என குறிப்பிட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்துல பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதலில் மேடை ஏறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பால சரஸ்வதி தான் ஏறி இருக்காங்க. வயசு 7. எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல பரதநாட்டியத்திற்காக அரங்கேற்றப்பட்ட முதல் இடம் காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், MS சுப்புலட்சுமியை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. MS சுப்புலட்சுமியை பற்றி 1954 தாமரை அணி விருது வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து கரெக்ட். அடுத்து மகசேசே விருது 1975 பெற்றவர் MS சுப்புலட்சுமி அம்மையார். 1975 கிடையாது, 1974 தான் மகசேசே விருது வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருது. அப்போ இந்தியாவிலேயே மிகப்பெரிய விருது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய மாமணி விருதை பெற்றவர் MS சுப்புலட்சுமி அம்மையார். அப்போ 1 கரெக்ட், 3 கரெக்ட், 2 மட்டும் தான் தப்பு. 1, 3 மட்டும் சரி. இங்க இருக்கு 1 1954 தாமரை அணி விருது வாங்கியிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க 1, 3 வந்து சரி, 2 வந்து தவறு. அப்ப தாமரை அணி விருது 1954 வாங்கியிருக்காங்க. 1974 மகசேச விருது வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருது பெற்றவர் MS சுப்புலட்சுமி அம்மையார். இது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா 1963 இங்கிலாந்துலயும் 1966 ஐநாவிலையும் வந்து இவங்க பாடியிருக்காங்க. இங்கிலாந்துல 1963, ஐநாவுல 1966 பாடியவர் MS சுப்புலட்சுமி அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாம் கிருஷ்ணன் எழுதிய வேருக்கு நீர். அப்போ வேருக்கு நீர் அப்படின்றத வந்து எழுதியிருக்காங்க. இந்த வேருக்கு நீர் அப்படின்றது கவிதையா, கட்டுரையா, சிறுகதையா, புதினமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எழுதினவங்க யாரு? ராஜாம் கிருஷ்ணன் வந்து எழுதியிருக்காங்க. வேருக்கு நீர் அப்படின்றது வந்து ஒரு புதினம். வேருக்கு நீர் என்ற ஒரு புதினத்தை எழுதியவர் ராஜாம் கிருஷ்ணன் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ராஜாம் கிருஷ்ணனை பத்தி கொடுத்திருக்காங்க. என்ன? நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒன்றாகவும் கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து எழுதின ஒரு பாஞ்சாலி சபதம் அப்படின்ற ஒரு நூல்ல பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாரதியின் வரலாற்று புதினம் வந்து அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒரு நூலாக தான் இருக்கு. அடுத்து திருநெல்வேலியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கருப்பு மணிகள் அப்படின்ற ஒரு புதினமா, அப்ப கருப்பு மணிகள்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா புதினம் தான். ஆனா திருநெல்வேலின்ற வந்து வராது, இது வந்து தப்பு. இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில பல மாதம் தங்கியிருக்காரு. தூத்துக்குடியில பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்கள், அதாவது உப்பு தொழிலாளர்களை உவர்ப்பு வாழ்க்கைய கருப்பு மணிகள் அப்படின்ற ஒரு புதினமா வந்து ஆக்கியிருக்காரு. அப்ப இது வந்து தப்பு. அடுத்து குறிஞ்சி தேன் அப்படின்ற ஒரு புதினத்துல நீலகிரியில் உள்ள குருமன் சீன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை பதிவு செய்துள்ளது அப்படின்னு சொன்னா, நீலகிரியில என்ன இன மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படுகர் இன மக்கள். இங்க குருமன்ஸ் அப்படின்றது வந்து வராது. அப்போ குறிஞ்சி தேன்ற ஒரு புதினத்துல நீலகிரியில் உள்ள படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை பதிவு செய்தவர் ராஜாம் கிருஷ்ணன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். ரெண்டாவது ஒன் வந்து திருநெல்வேலி வரக்கூடாது, இங்க வந்து தூத்துக்குடி வரணும். கருப்பு மணிகள் அப்படின்றது ஒரு புதினம், குறிஞ்சி தேன் அப்படின்றதும் ஒரு புதினம். இது வந்து நீலகிரியில மக்களோட படுகர் இன மக்களை தான் வந்து குறிப்பிடுது, குருமன்ஸ் இன மக்களை வந்து குறிப்பிடுதுல. ரெண்டும் தப்பு, மூணும் தப்பு. ரெண்டும் மூணும் தப்புனா ஒண்ணு மட்டும் சரி, ரெண்டு மூணும் தவறு இங்க இருக்கு. அடுத்த கொஸ்டின், வாஜ்பாய் அவர்களின் கையால் பெண் ஆற்றல் விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ சரி, வாஜ்பாய் அவர்களின் கையால் பெண் ஆற்றல் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை சின்ன பிள்ளை தான் வந்து பெற்றிருப்பாங்க. இப்ப யார பத்தி இங்க கொடுத்திருக்காங்கன்னா மதுரை சின்ன பிள்ளை பத்தி கொடுத்திருக்காங்க. வாஜ்பாய் அவர்களின் கையால் பெண் ஆற்றல் விருது பெற்றவர் மதுரை சின்ன பிள்ளை அப்படின்றது வந்து கரெக்ட். அடுத்து தமிழக அரசோட அவ்வை விருது வந்து பெற்றிருக்காங்க. தமிழக அரசோட அவ்வை விருது பெற்றவர் மதுரை சின்ன பிள்ளை. அடுத்து தூர்தர்ஷன் பொதிகை என்ற விருதம் வந்து பெற்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அம்மையார் தான் அதாவது சரி, மதுரை சின்ன பிள்ளை அம்மையாருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ வாஜ்பாயோட கையால பெற்ற விருது பெண் ஆற்றல் விருது, ஸ்ரீ சக்தி புரஸ்கர் விருதுன்னு அழைக்கிறாங்க. அடுத்து அவ்வை விருது வந்து தமிழக அரசோட விருது. அடுத்து பொதிகை விருது வந்து தூர்தர்ஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2, 3, அதாவது மதுரை சின்ன பிள்ளையை பற்றி சரியான கூட்டுகள்னும் போது அனைத்துமே வந்து சரி. விடுதலை போராட்டத்துல இந்திய பெண்களோட பங்கை பத்தி ஒரு சில பெண்களை பத்தி இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த கிளாஸ்ல இன்னும் நிறைய பெண்மணிகள் வந்து இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ்ல. இந்த அரியந்த் அகாடமியில போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.